வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நோபல் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் அண்ட் அவார்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கிய தினங்கள் இதெல்லாமே நான் பரீட்சைக்கு முன்னாடி நாள் படிப்பேன். பரீட்சைக்கு முன்னாடி நாள் படித்தோம்னா அப்படியே கப்புன்னு இருக்கும். பரீட்சை எழுதிட்டு அடுத்த நாள் மறந்துடுவேன். ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் முன்னாடி நாள் பாருங்கள். மற்றபடி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்போல்லாம் நமக்கு வந்து படிக்க முடியல, தலைவலிக்குதோ அந்த நேரத்தில் கேஷுவலாக பார்க்கணும். ரொம்ப உள்ளே போட்டு திணிச்சோம்னா உள்ளே நிற்காது. அப்பப்போ பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துடும். ஸோ ப்ரைஸ் அண்ட் அவார்ட்ஸ், இம்பார்ட்டன்ஸ் டேஸ், எப்போல்லாம் நமக்கு போர் அடிக்குதோ அப்போல்லாம் எடுத்து பார்க்க வேண்டிய டாபிக். இதில் நோபல் ப்ரைஸ் சம்மந்தமாக நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறைய ப்ரைஸஸ் இருக்குது. அதில் நோபல் ப்ரைஸ் எவ்ரி இயர் கொடுப்பாங்க. வருஷம் நம்ம வந்து கடைசி 2 வருஷத்தோட நோபல் ப்ரைஸை பார்த்துட்டு போகணும். நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது 1901 கொடுக்குறாங்க. ஆல்பர்ட் நோபல் நினைவாக. அவர் வந்து டைனமைட்டை கண்டுபிடிச்சவர். அவர் ஒரு முக்கியமான சயின்டிஸ்டாக இருந்திருக்காரு. பட் அவர் கண்டுபிடிப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி அவரோட பேரில் கொடுக்கக்கூடிய விருது, நம்ம கூட பேசும்போது சொல்லுவோம் பெரிய ஒரு நோபல் பிரைஸ் வாங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நோபல் பிரைஸ் உலகத்திலேயே மிக உயரிய விருது. சரியா? நோபல் பிரைஸ் டே பாருங்க, டிசம்பர் 10, 5 ஃபீல்டில் கொடுக்குறாங்க. ஸ்வீடன் நாடு. அதில் மெடிசன், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எக்கனாமி, லிட்ரேச்சர். இது இல்லாமல் நார்வே வந்து அமைதிக்கான விருது வந்து கொடுக்குறாங்க. நோபல் பிரைஸ் வாங்கின இந்தியர்கள் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 9 பேர் இருக்காங்க. இந்த 9 இல்லாமல் இன்னொருத்தர் VS நைபால், அவரும் ஒரு இந்தியன் ஆரிஜின் தான், லிட்ரேச்சருக்காக வாங்கியிருக்காரு. இந்த 9 பேரில் ரவீந்திரநாத் தாகூர் தான் முதல்ல இலக்கியத்துக்காக வாங்குறாரு 1913. அவருக்கு கீதாஞ்சலிக்காக கொடுத்தாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணுறதை ஹெல்ப் பண்ணவர் யார் அப்படின்னம்னா WB ஈட்ஸ். இது எக்ஸாமில் கேட்ட கேள்வி. அடுத்து சர் CV ராமன் பார்த்தோம்னா ஃபிசிக்ஸு, ராமன் விளைவு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதற்காக அவர் கொடுக்கப்பட்டது. அந்த ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட தினம் இந்த February 28 தான் நம்ம வந்து சயின்ஸ் டேவா, நேஷனல் சயின்ஸ் டேவா அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஸோ ஃபிசிக்ஸுக்கு 1930 வாங்கியிருக்காரு. அடுத்து மதர் தெரசா, இவங்க வந்து பார்த்தோம்னா செக்கோஸ்லோவேகியா நாட்டை சேர்ந்தவங்க. நமக்கு இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ஆக்ட், அதாவது குடியுரிமை சட்டம் 1955 படி அதில் 5 வழியில் குடியுரிமை பெறலாம். அதில் ஒன்று நேச்சுரலைசேஷன், குடியுரிமை அளிக்கும் செயல்வழி. அப்போ இவங்கள மாதிரி ஒருத்தருக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கறது இந்தியாவிற்கே பெருமை. சரியா? இவங்க 1979 அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து சுப்பிரமணியன் சந்திரசேகர் பார்த்தோம்னா பிசிக்ஸுக்கு 1983. தென் அமார்த்தியா சென், முக்கியமான எக்கனாமிஸ்ட். அமார்த்தியா சென் மற்றும் மெஹபூப் உல்கக், நமக்கு யூனிட் 9 இன்னைக்கு இருக்க வந்து பார்த்தோம்னா யூனிட் 5ல் மனிதவள மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டரை கண்டுபிடிச்சதே அமார்த்தியா சென்னும் மெஹபூப் உல்கக்கும் தான். ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு எக்கனாமிஸ்ட் இவர். அவருக்கு 1998 வந்து நம்ம அவார்டு கொடுத்துருக்கோம், அதாவது நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அடுத்து வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் 2009, நான் படிச்சுக்கிட்டு இருந்த போது கரண்ட் அஃபேர்ஸ், ஏன்னா 2009 நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஒரு இந்தியருக்கு வந்து வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் கெமிஸ்ட்ரிக்காக நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 2014 பார்த்தோம்னா கைலாஷ் சத்யார்த்தி. இந்த கைலாஷ் சத்யார்த்தி வந்து பார்த்தோம்னா குழந்தைகளுக்காக சைல்ட் லேபர் முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இவருக்கும் மலாலாவுக்கும் சேர்ந்து கொடுத்தாங்க. 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பாகிஸ்தான். எப்படி நமக்கு வந்து அமார்த்தியா சென், மெஹபூப் உல்கக்னு ஒரு HDIக்கு சேர்க்கிறோமோ, பட் இதில் அவருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு இந்தியா பாகிஸ்தான் காம்பினேஷன், கைலாஷ் சத்யார்த்தி ப்ளஸ் வந்து மலாலா 2014. தென் ஹர்கோபிந்த் கொரானா மெடிசனுக்காக கொடுத்தது 1968. தென் அபிஜித் பானர்ஜி எக்கனாமிக்கு 2019. இப்போ லேட்டஸ்டாக 2014 கொடுக்கப்பட்டது பார்த்தோம்னா மருத்துவத்துக்கு, மெடிசன் பாருங்க, மருத்துவம், விக்டர் ஆம்ப்ரோஸ் கேரி ரூகுன். இப்போ அப்படியே நம்ம படித்தோம்னா அது மறந்து போயிடும். ஸோ ஆம்ப்ரோஸ்னா ஏதோ ஒரு ஆம்லேட்டு கேரி பேக்கில் வாங்கிட்டு போகிறாங்க, அது வந்து ஹெல்த்துக்கு ஒத்துக்காது, மெடிசன் அப்படின்னு சொல்லி மருத்துவ நோபல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு கோடோட வச்சு ஞாபகம் வைக்கணும், டைரெக்டாக ஞாபகம் இருக்காது. மைக்ரோ ஆர்என்ஏவை கண்டுபிடித்த தொடர்பான ஆராய்ச்சிக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க விக்டர் ஆம்ப்ரோஸ் கேரி ரூகுன். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ்க்கு ஜான் ஜோ ஹாஃபீல்டுக்கும் ஜெஃப்ரி ஹிண்டன். ஸோ இதில் ஹாஃப் ஹிண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஞாபகம், ஹாஃப் ஹிண்டும் காம்பினேஷனில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க, செயற்கை நரம்பியல் நெட்வொர்க் தொடர்பாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஃபிசிக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா பேக்கரு ஹசாபிஸ். ஸோ பேக்கரி பிஸ்கட்டு, பேக்கரியில் பிஸ்கட் வச்சிருந்தாங்க, ஜம்ப் பண்ணி போய் வாங்கினாரு ஜம்பர். ஸோ டேவிட் பேக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜான் ஜம்பர் அப்படின்னு சொல்லி கெமிஸ்ட்ரியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கெமிஸ்ட்ரிக்காக கொடுக்கப்பட்ட நோபல். அடுத்து எக்கனாமிக்கு பாருங்க, எக்கனாமிக் வந்து பார்த்தோம்னா சைமன், நமக்கு சைமன் கமிஷன் தெரியும், சைமன் எக்கனாமி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ராபின்சன் பூங்கா, DMK ஆரம்பிக்கப்பட்டது 1949. ராபின்சனும் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம், சைமன் ராபின்சன். இன்னொரு பேர் மட்டும் பார்த்தோம்னா டேரன் அசைமோகுலோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொடூரமான பேரா இருக்கு, அதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து எக்கனாமிக்கான 3 நோபல், உலக நாடுகளின் வளமைக்கு இடையே உள்ள வித்தியாசம் குறித்த ஆய்வுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இலக்கியம்,
மொழி, அப்ப இலக்கியம் மொழி. ஹாங்காங், நமக்கு நாட்டாம படத்துல கவுண்டமணி சார் வந்து ஒரு ஹாங்காங் பாஷை பேசுவார். மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயசா அப்படிம்பாரு இல்லையா. இப்ப ஹாங்காங் அப்படிங்கிறது இலக்கியத்துக்காக ஹாங்காங், இவங்க பேர் ஹாங்காங். அப்ப இலக்கிய விருது வந்து ஹாங்காங் அப்படிங்கிறவங்க கொடுத்திருக்காங்க. வரலாற்று அதிர்ச்சிகளை எதிர்கொள்ளும் மற்றும் மனித வாழ்க்கையின் பலவீனத்தை வெளிப்படுத்தும் அவருடைய தீவிரமான கவிதை உரைநடைக்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து பீஸ் நோபல் யாருன்னு பாருங்க, நிகான் ஹிடன்கயா. நிகான் ஹிடன்கயா அவங்களுக்கு தான் பீஸ் நோபல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நோபல் பிரைஸ் முடிஞ்சிருச்சு. இதை திரும்ப ஒரு 4 தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ள இருக்கும். எக்ஸாம் முன்னாடி நாள் பார்த்துட்டு போனீங்கன்னா அடுத்த நாள் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். தேங்க்யூ.